إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. வாராந்தம் நடைபெற்று வருகின்ற இந்த மார்க்க விளக்க வகுப்பு நிகழ்ச்சியிலே இமாம் இப்னு அப்துல் ஹாதி ரஹிமஹுல்லா அவர்களுக்குரிய அல் முஹர்ரர் ஃபில் ஹதீஸ் என்ற நூலிலிருந்து ஹதீஸுகளை நாங்கள் படித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் கிதாபு ஜக்காத், ஜக்காத் பற்றிய பாடம். பாபு ஃபர்தி ஜக்காத்தி ஒ மகாதிருஹா, ஜக்காத் கடமை என்பது தொடர்பான அழகும் அதனுடைய அளவுகள் பற்றிய பாடமும் தான் இதில் முதலாவது பாடம். ஜக்காத் என்பது, ஜக்காத் என்று சொன்னால் தூய்மைப்படுத்துதல், சுத்தப்படுத்துதல் என்ற கருத்திலே ஜக்காத் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஜக்காத் இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று. புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லா வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லா. இஸ்லாம் 5 விஷயங்களிலே நிறுவப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவது லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா. அதற்கு பிறகு தொழுகையை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை கொடுப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளை சொல்கிறார்கள். அதில் பிரதானமான கடமைகளில் ஒன்றாக ஜக்காத் காணப்படுகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தொழுகையை பற்றி சொல்கின்ற இடங்களிலெல்லாம் பெரும்பாலும் ஜக்காத்தையும் சேர்த்தே சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். யுகீமூன ஸலாத வ யுத்தூன ஸக்கா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்ப வசனங்களிலேயே அல்லாஹு தஆலா சொல்லும்போது, இறை விசுவாசிகளை பற்றி சொல்லும்போது அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள் என்று சொல்கிறார். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபாஅ வ யுகீமுஸ் ஸலாத வ யுத்துஸ் ஸகாத, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுமாறும் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குமாறும் ஜக்காத்தை கொடுக்குமாறுமே ஏவப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பையினாவில் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். இப்படி குர்ஆனில் ஏராளமான இடங்களில் ஜக்காத்தினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ஜக்காத் என்பது குறிப்பிட்ட ஒரு சாராரிடம் இருந்து எடுத்து, குறிப்பிட்ட ஒரு அளவில் எடுத்து அதை குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு பங்கிடுவது. குறிப்பிட்ட அளவுள்ள ஒரு பொருளாதாரத்திலிருந்து குறிப்பிட்ட ஒரு சாராரிடமிருந்து குறிப்பிட்ட அளவானதை எடுத்து அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கக்கூடிய கூட்டங்களுக்கு பங்கீடு செய்வதையே நாங்கள் ஜக்காத் என்று அழைக்கின்றோம். ஜக்காத்தை கொடுக்காமல் அதனுடைய பெறுமதியை தன்னுடைய சொத்திலே வைத்திருப்பது அந்த சொத்தை அழித்து விடக்கூடியது என்று குர்ஆனிலே ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். ஜக்காத் என்பது ஏழைக்கு சேர வேண்டிய பங்கு. ஒரு பணக்காரருடைய சொத்திலிருந்து ஏழைக்கு சேர வேண்டிய பங்கு தான் ஜக்காத். அந்த பங்கை அவருடைய சொத்திலே கொடுக்காமல் பதுக்கி வைத்துக் கொள்வது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவருக்கு கேடாக அமைகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும்போது, வல்லதீன யக்னிஸூன ذஹப வல் ஃபித்தா வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய பாதையில் செலவழிக்காம தங்கத்தையும் வெள்ளியையும் பதுக்கி வைத்துக் கொள்பவர்களை பொறுத்தவரை யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், நாளை மறுமையிலே அது நரகத்திலே போட்டு பழுக்க காய்ச்சப்பட்டு அவர்களுடைய விலாப்புறங்களும் அவர்களுடைய முதுகுகளும் அதனால் சூடேற்றப்படும், அதனால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், அப்படி தண்டிக்கப்படுற நேரம்
இதான் இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுக்காக பதுக்கி வைத்திருந்தது, சேகரித்து வைத்திருந்தது, அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் வைத்திருந்தது என்று அல்லாஹு தாலா சொல்லுவான் என அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வருகிறார். அவர் ஒரு காப்பை அணிந்திருக்கிறார். அவர் அதை பார்த்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இதற்கு ஜக்காத்து கொடுத்து விட்டீர்களா என்று கேட்கிறார். இப்போ இல்லைன்னு சொல்றார். அப்படி என்றால் இந்த காப்பு நெருப்பிலான காப்பாக உங்களுக்கு அணிவிக்கப்படுவதை விரும்புகிறீர்களா என்று கேட்கிறார். இப்போ ஜக்காத்தினுடைய முக்கியத்துவம் எங்களுக்கு இந்த செய்திகளிலே உணர்த்தப்படுகிறது. ஜக்காத் என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம். ஜக்காத் என்பது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம். ஜக்காத் என்பது பொருளாதாரம் ஒரு குறிப்பிட்ட சாராரிடம் மாத்திரம் தங்கி இருக்காமல் எல்லோருக்கும் பங்கிடப்படுவதற்கான ஒரு முறை. ஏழைகள் எப்போதும் ஏழைகளாக இல்லாமல் அவர்கள் தொழிலாளிகளாக பணக்காரர்களாக மாறுவதற்கான ஒரு சிஸ்டம் ஜக்காத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. கடனாளிகள் எப்போதும் கடனை நிறைவு செய்யறதுக்கு கொடுக்கறதுக்கு வழி இல்லையே என்று யோசிச்சுட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்காம ஜக்காத் அதற்கு என்ன செய்கிறது, உதவி செய்கிறது. வழிப்போக்கர்கள் எதுவும் யாரும் கவனிப்பாரற்ற நிலையில் இருப்பவர்கள் அப்படியே இருந்திராம அவங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுப்பதாக ஜக்காத் என்ன செய்கிறது, அவர்களுக்கு இருக்கிறது. ஜக்காத் ஒரு சமூக பாதுகாப்பு, ஒரு சமூகத்துக்குள்ள ஒற்றுமையை, புரிந்துணர்வை, அடுத்தவர்கள் விஷயத்துல கவனம் செலுத்துகிற ஒரு தன்மையை உருவாக்குகின்ற மிகப்பெரிய ஒரு கடமை ஜக்காத். அதன் மூலம் சகோதரத்துவம் என்ன செய்கிறது, வலுப்பெறுகிறது. முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள சகோதரத்துவம் வலுப்பெறுகிறது. முஸ்லிம்கள் அடுத்தவர்களை கவனிப்பவர்கள் என்ற நல்ல மனோநிலை என்ன செய்கிறது, உருவாகிறது. ஜக்காத் இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள பெர்ஃபெக்டா மிகச்சரியான அடிப்படையில் கொடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக நிறைய பேர் நிம்மதி மூச்சு விடக்கூடிய, நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். ஜக்காத் என்பது அடுத்தவர்கள் வசூலிப்பது, அதற்காக வசூலிக்கப்பட வேண்டும் ஜக்காத் என்பது. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம், குலஃபாஉர் ராஷிதீன்களுடைய காலம், ஏனையவர்களுடைய காலத்தில் இருந்தது. இந்த ஜக்காத் யாரு கொடுக்கிறாரோ அவருடைய செல்வத்தை அதிகரிக்கிறது, அவருடைய செல்வத்தில் பரக்கத் பெருகும் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா நகஸத் ஸதகத்துன் மின் மாலி, எந்த ஒரு சொத்திலிருந்தும் நீங்கள் ஜக்காத்து கொடுக்கறதால, ஜக்காத் சதகா கொடுக்கறதால அது குறையாது. மா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபு, அல்லாஹு தாலா சொல்கிறான், நீங்கள் எந்த ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிட்டாலும் அவன் அதை திரும்ப உங்களுக்கு தருவான். நல்லா சொல்கிறான், திரும்ப பல மடங்காக என்ன செய்வான், அது உங்களுக்கே சேரும். எனவே அது குறையாது. எனவே ஜக்காத் என்பது அவருடைய சொத்தை தூய்மைப்படுத்துவதை போல அவருடைய சொத்தை வளர்ப்பதற்கும் உதவுகிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், குத் மின் அம்வாலிஹிம் ஸதகதன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, நபியே அவர்களுடைய பொருளிலிருந்து சதக்காவை ஜக்காத்தை நீ எடு, அதன் மூலம் அவர்களை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்து என்று அல்லாஹ் சொல்றான். எனவே ஜக்காத்தை நாங்கள் கொடுக்கிறது எங்களுடைய சொத்தை தூய்மைப்படுத்துவது, எங்களுடைய சொத்தை பரக்கத் பொருந்தியதாக அபிவிருத்தி அடைய செய்வதற்காக நாங்கள் வழங்குகிற ஒரு காப்பீடு, நாங்கள் வழங்குகிற எங்களுடைய சொத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஜக்காத்தாக இருக்கிறது. பணக்காரர்கள்டே செல்வம் பெருகுமாக இருந்தால், செல்வம் அவர்களுடைய கையிலேயே புரளுமாக இருந்தால், ஏழைகள் அதை பார்த்து என்ன செய்வாங்க, மிச்சம் கவலைப்படுவாங்க, களவு அதிகரிக்கும், ஏழைகளுடைய மன உளைச்சலோடு பணக்காரர்கள் நிம்மதி இல்லாமல் வாழ வேண்டிய ஒரு சமூக சூழல் ஏற்படும். அவர்களுக்குள்ள பண்பாட்டு ரீதியான வீழ்ச்சி என்ன செய்யும், தோன்றும். ஒரு அடிமைத்தன சமூகம் என்ன செய்யும், உருவாகும். ஜக்காத்துங்கிறது அடுத்தவர்களுக்கும் கொடுத்து உதவுகின்ற போது ஒரு நல்ல சமூக சூழலை உருவாக்குவதற்கான திட்டத்தை இந்த ஜக்காத் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜக்காத் ஒரு சமூகத்தை வாழ வைப்பதற்காக, இந்த சமூகத்தை வாழ வைப்பதற்காக இஸ்லாம் வழங்குகின்ற ஒரு மிகப்பெரிய திட்டமாக, முறையாக நாங்கள் இஸ்லாத்திலே பார்க்கிறோம். இமாம் இப்னு அப்துல் ஹாஜி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த தலைப்புக்கு கீழே வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை சிறிய சிறிய தலைப்புகளாக பிரித்து எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதிலே முதலாவது அழகு பாபு ஃபர்தி ஜக்காத், ஜக்காத் கடமை தொடர்பாகவும் அதனுடைய அளவுகள் தொடர்பாகவும் பேசுகிறது. 568வது செய்தி, அன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅஸ முஆஸன் இலல் யமன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
யமன் பிரதேசத்திற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார். பொதுவாக எங்களுக்கு தெரியும், முன்னுக்கு போன பல ஹதீஸ்களில் நாங்கள் படிச்சிருக்கோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுவர்களை அனுப்புவது, பிரச்சாரகர்களை அனுப்புவது அவர்களுடைய வளமையாக இருந்திருக்கிறது. மதீனாவுக்கு முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பினாங்க, பஹ்ரைனுக்கு பிரச்சாரம் செய்வதற்காக அனுப்பினார்கள். அது மாதிரி மற்ற நாடுகளுக்கு, பிரதேசங்களுக்கு, மன்னர்களுக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தூது செய்தியை எத்தி வைக்கின்றவர்களை அனுப்பியிருக்கிறார். இது நபி அவர்களுடைய வளமையாக இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் பிரதேசத்திற்கு அனுப்புகிறார். ஃபகால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உதுஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ். முஆதே, அவங்கள்ட்ட நீ போன உடனே முதலாவது அவர்களுக்கு செய்ய வேண்டியது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதும் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் பக்கம் அவர்களை அழைப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இதனுடைய வேறு சில அறிவிப்புகளில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த யமன் வாசிகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார். முஆதே, இன்னக தஅதி கௌமம் மின் அஹ்லில் கிதாப். முஆதே, நீங்கள் அஹ்லுல் கிதாப் வாழக்கூடிய ஒரு பிரதேசத்திற்கு செல்கிறீர்கள். அப்படி என்றால் யூதர்கள், கிறிஸ்தவர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதிக்கு போறீங்க. அங்கே போன உடனே நீங்கள் முதலாவது செய்யக்கூடிய விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் பக்கம் அவர்களை அழைப்பீராக சொல்கிறார். ஃபஇன்ஹும் அதாஊக லிதாலிக, அவர்கள் அதற்கு உனக்கு வழிபட்டால், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட்டு நடந்தால், ஃபஅலிம்ஹும் அன்னல்லாஹ கத் இஃப்தரத அலைஹிம் 5 ஸலவாத்தின் ஃபீ குல்லி யௌமின் வ லைலா, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இரவிலும் பகலிலுமாக சேர்த்து ஒரு நாளைக்கு 5 வக்து 5 நேர தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் என்பதை கற்பிப்பீராக. ஃபஇன்ஹும் அதாஊ லிதாலிக, அவர்கள் அதற்கும் வழிபட்டார்கள் என்றால், ஃபஅலிம்ஹும் அன்னல்லாஹ இஃப்தரத அலைஹிம் ஸதகதன் ஃபீ அம்வாலிஹிம், அவர்களுடைய சொத்துக்களிலே அல்லாஹு தஆலா ஜக்காத்தை, சதகாவை கடமையாக்கி இருக்கிறான் என்று அவர்களுக்கு அறிவிப்பீராக. தூஹது மின் அக்னியாஹிம், அவர்களுடைய பணக்காரர்களிலிருந்து இது எடுக்கப்படும். வதுரத்து இலா ஃபீ ஃபுகராஇஹிம், அவர்களில் உள்ள ஏழைகளுக்கு அது பங்கு வைக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். அப்போ ஒரு தூதர் அனுப்புகிற நேரம் அவர் போகக்கூடிய சமூகத்தினுடைய நிலவரம், அவர் அங்கு போய் எப்படி நடக்க வேண்டும் என்பது, எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் அனுப்பக்கூடியவர் கவனத்தில் கொள்ள வேண்டும். அனுப்பக்கூடியவர் அவற்றை சொல்லி அனுப்ப வேண்டும் என்கிற வழிகாட்டலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தருகிறார். இன்னொரு விஷயம், இந்த ஹதீஸில் ஒருவரை இன்னும் ஒரு பிரதேசத்திற்கு ஒரு பணிக்காக அனுப்புகிற நேரம் அந்த பிரதேசம் பற்றிய அறிவு அனுப்பக்கூடியவரிடம் இருக்க வேண்டும், அல்லது அதை தெரிந்து கொண்டு யார் அனுப்பப்படுகிறாரோ அவருக்கு அதை சொல்லி கொடுக்க வேண்டும் என்கிற வழிகாட்டலை இது எங்களுக்கு வழங்குறது. அப்ப ஒரு ஆள் புதுசா போய் இறங்கி நிற்காம, ஏற்கனவே அவருக்கு அறிமுகமான மாதிரி, ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த ஊர் மக்களினுடைய நிலவரம் இருக்குமாக இருந்தால் அவர் அந்த ஊர்ல நோமலா என்ன செய்யலாம், வேலை செய்யலாம், நோமலா இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஒன்று உருவாகும். அப்படி இல்லாம நாங்க சொல்லுவோம் கண்ணை காட்டி காட்டுல விட்ட மாதிரி என்று சொல்லி இல்லாம, ஒரு நோமலான வாழ்க்கைக்கு அவர் வரக்கூடிய தன்மை எப்போ வரும் என்றால், அந்த பகுதியை பற்றி தெரிஞ்சு அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களினுடைய நிலைமைகளை பற்றி தெரிஞ்சு கொண்டு போற நேரம் அப்படியான ஒரு சூழல் உருவாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழிகாட்டலை இந்த ஹதீஸிலே நமக்கு தருகிறார். 569வது செய்தி ஒரு நீளமான ஹதீஸ். அன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன அபா பக்ரின் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுமா லம் மஸ்துக்லிஃப. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக ஆக்கப்பட்ட போது கதப லஹு ஹீன வஜ்ஜஹஹு இலல் பஹ்ரைன், பஹ்ரைனுக்கு அவரை பொறுப்பாளராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பின நேரம் அவருக்கு ஒரு மடலை, ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஹ்ரைனுக்கு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்றாங்க, பொறுப்பாளராக அனுப்புகிறார். பொறுப்பாளரை அனுப்புகிற நேரம் அவருக்குரிய கடமைகள், அவர் அங்கே போய் செய்ய வேண்டியது தொடர்பான, குறிப்பாக ஜக்காத்து தொடர்பான முழு விவரத்தையும் எழுதி என்ன செய்கிறாங்க, அவருக்கு அனுப்புகிறாங்க. பஹ்ரைனுங்கிறது ஆரம்ப காலத்தில் இப்போ நாங்கள் பஹ்ரைன்னு சொல்கிற அந்த பகுதி
அது மாதிரி சவுதியில் இருக்கக்கூடிய சில ஊர்களை சேர்த்த ஒரு பகுதியாகத்தான், சவுதியினுடைய கிழக்கு பக்கமாக அமைந்த ஒரு நாடாகத்தான் பஹ்ரைன் என்பது என்ன செய்தது இருந்தது. அங்கே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுப்பாளர் ஆக்கிட்டு அவருக்கு இந்த கடிதத்தை எழுதுறாங்க. வக்கான நக்ஷுல் ஹாத்திமி தலாசத்து அஸ்துர், அதுல ஒரு முத்திரையையும் என்ன செய்யறாங்க, ஒரு சீலையும் வைக்கிறாங்க. அந்த முத்திரை 3 வரிகளை கொண்டதாக இருக்கிறது. முதலாவது வரியில முஹம்மத் என்று இருக்கிறது, இரண்டாவது வரியில ரசூல் என்று இருந்தது, மூன்றாவது வரியில அல்லாஹ் என்று இருந்தது. முஹம்மதுன் ரசூலுல்லா என்பது அந்த முத்திரையில பொறிக்கப்பட்டிருந்த வரிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல கடிதங்கள் எழுதுகிற நேரம் அந்த கடிதத்துல சீல் வைப்பதற்காக ஒரு மோதிரத்தை என்ன செய்திருந்தார்கள். அந்த மோதிரத்துல முஹம்மதுன் ரசூலுல்லா என்று 3 வரியில என்ன செய்யப்பட்டிருந்தது, அடிக்கப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மோதிரத்தை பயன்படுத்தினாங்க. அந்த மோதிரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கைக்கு அந்த மோதிரம் என்ன செய்கிறது, வருகிறது. அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கரங்களுக்கு அந்த மோதிரம் வருகிறது. அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள். அவர்கள் உத்தியோகபூர்வ கடிதங்களிலே அதை பயன்படுத்துகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அது வழங்கப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே அவர்கள் ஒரு கிணற்றடியிலே பேசி கொண்டிருக்கிற நேரம் அந்த மோதிரம் கிணற்றிலே விழுகிறது. 3 நாட்களாக தொடர்ந்து தேடுகிறார்கள். கிணற்றில் இருக்கிற நீரெல்லாம் இறைக்கப்படுகிறது. அந்த மோதிரம் தொலைந்து விடுகிறது, காணாமல் போகிறது என்று வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த மோதிரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையில் இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த கடிதத்திலே அந்த மோதிரத்தை அடித்து அனுப்புகிறார். அந்த கடிதம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஹாதிஹி ஃபரீதத்து ஸதகா அல்லதி ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் முஸ்லிமீன். இதுதான் அந்த கடிதத்தை ஆரம்பிக்கிற நேரம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று என்ன செய்கிறார்கள், ஆரம்பிச்சுட்டு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் மீது கடமையாக்கிய ஜக்காத் என்று சொல்லக்கூடிய கடமையினுடைய விவரம் இதுதான். வல்லதி அமரல்லாஹு பிஹா ரசூலஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை கொண்டுதான் அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான், ஏவினான். ஃபமன் சுஇல அன்ஹா மினல் முஸ்லிமீன அலா வஜ்ஹிஹா ஃபல்யுத்திஹா. எனவே இந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முறைப்படி யார் ஜக்காத்தை கோரினானோ அவனுக்கு அந்த ஜக்காத்தை வழங்கட்டும். ஃபமன் சுஇல ஃபௌகஹா ஃபலா யுக்தி, யார் இதற்கு மேல இதை விட கூடுதலா வசூலிக்கிறதுக்கு கேட்டானோ அவனுக்கு கொடுக்க வேண்டாம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிட்டு குறிப்பாக கால்நடைகளில் உள்ள ஜக்காத் தொடர்பாக தெளிவுபடுத்துகிறார். ஃபி 24 மினல் இப்லி ஃபமா தூனஹா மினல் கனம் ஃபி குல்லி 5 ஷாத்துன். ஒட்டகத்தினுடைய ஜக்காத்து 24 25 ஸ்டார்ட் ஆகிறது, 25 ஆரம்பிக்கிறது. 25 விட குறையுமாக இருந்தால், 24 அல்லது 24 விட குறையுமாக இருந்தால் ஒவ்வொரு 5 ஒட்டகத்துக்கும் ஒரு ஆடு கொடுக்கும். ஒரு 5 ஒட்டகத்துக்கு ஒரு ஆடு கொடுக்கும். 24 சொன்னால் 4 ஆடு என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கும். ஃபைதா பலகத் 25 இலா 35 ஃபஃபீஹா பின்து மஹாத் உன்சா. 25 35 வரைக்கும் இருக்குமா இருந்தால், ஒட்டகம் 25 35 வரைக்கும் ஒட்டகம் இருக்குமா இருந்தால் அதுல ஒரு வருஷம் பூர்த்தியாகி 2வது வருஷத்துல நுழைந்திருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் ஜக்காத்தாக கொடுக்கப்பட வேண்டும். ஃபைல்லம் தகுன் இப்னத்து மஹாத் ஃபப்னு லபூனின் ஸக்கருன். அப்ப அவர்கிட்ட ஒரு வருஷம் முடிச்சு 2வது வருஷத்துல நுழைஞ்ச பெண் ஒட்டகம் இல்லைன்றால் அவர் ஆண் ஒட்டகத்தை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா, அதுவும் இல்லைன்றால் 2வது வருஷத்தை முடிச்சு 3வது வருஷத்துல நுழைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை என்ன செய்யணும், அவர் அதுக்காக கொடுக்கும். ஃபைதா பலகத் 36 இலா 45 ஃபஃபீஹா இப்னத்து லபூனின் உன்சா. அவரோட ஒட்டகம் 36 45 வரைக்கும் இருக்குமா இருந்தால், 36 45 வரைக்கும் ஒட்டகம் இருக்குமா இருந்தால் அவர் 2 வருஷம் பூர்த்தி அடைந்து 3வது வருஷத்தில் நுழைந்திருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். ஃபைதா பலகத் 46 இலா 60, 46
60 வரைக்கும் ஒட்டகம் இருக்குமாக இருந்தால் ஃபஃபீஹா ஹிக்கத்துன் தரூகத்துல் ஜமல். 46 60 வரைக்கும் ஒட்டகம் இருக்குமா இருந்தால் அந்த நேரம் 3 வயதிலிருந்து 4 வயது வரை உள்ள 3 வயதை பூர்த்தியாகி 4வது வயதுல நுழைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். 4வது வயது என்பது ஒட்டகம் சினைப்படக்கூடிய பருவம். அந்த பருவத்தில் உள்ள ஒட்டகத்தை கொடுக்க வேண்டும். فإذا بلغت واحدة وستين إلى 75 ففيها جذعا. ஒட்டகம் 61 75 வரை இருக்குமாக இருந்தால் அதுல 4 வயது பூர்த்தியாகி 5வது வயதுல நுழைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம் ஜக்காத்தாக கொடுக்கப்பட வேண்டும். فإذا بلغت 76 إلى 90 66 90 வரைக்கும் ஒட்டகம் இருக்குமா இருந்தால் அவர் 2 வயது பூர்த்தியாகி 3வது வயதில் நுழைந்திருக்கக்கூடிய 2 ஒட்டகங்கள் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். فإذا بلغت 91 إلى 20 و100 91 120 வரைக்குமான ஒட்டகம் இருந்தால் ஃபஃபீஹா ஹிக்கத்தான். அதுல 3 வயது பூர்த்தியாகி 4வது வயதுல நுழைந்திருக்கக்கூடிய 2 ஒட்டகங்கள் ஜக்காத்தாக கொடுக்கப்பட வேண்டும். فإذا زادت على 20 و100 ففي كل 40 بنت لبون وفي كل 50 حقة. 120 விட கூடுமாக இருந்தால் 120க்கு பிறகு கூடக்கூடிய ஒவ்வொரு 40க்கும் 2 வயது பூர்த்தி அடைஞ்சி 3வது வயதுல நுழைந்திருக்கக்கூடிய ஒரு பெண் ஒட்டகம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு 50க்கும் 170 இருக்குமாக இருந்தால் அந்த 50க்கு 3வது வயது பூர்த்தி அடைந்து 4வது வயதிலே நுழைந்திருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை அவர் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். وَمَنْ لَمْ يَكُنْ مَعَهُ إِلَّا 4 من الإبل فَلَيْسَ فِيهَا صَدَقَةٌ إِلَّا أَنْ يَشَاءَ رَبُّهَا. ஒட்டகத்தினுடைய ஜக்காத்ங்கிறது நாங்க சொன்னோம் 5 ஸ்டார்ட் பண்ணுது. 5 ஒட்டகம் ஒரு ஆளுக்கு இருக்குமாக இருந்தால் அவர் எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு ஆடு கொடுக்கணும். 5 குறையுமாக இருந்தால் அவருக்கு ஜக்காத் இல்லை. ஆனால் ஒட்டகம் வைத்திருக்கக்கூடிய முதலாளி விரும்பினால் அவர் கொடுக்கலாம். விரும்பினா என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். அதுக்கு தடை கிடையாது. فَإِذَا بَلَغَتْ 5 من الإبل فَفِيهَا شَاةٌ. 5 வந்துட்டுமா இருந்தால் அவர் ஒரு ஆடு கொடுக்கணும். 5 இல்லைன்னு சொன்னால் அவரு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விரும்பினால் என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். وَفِي صَدَقَةِ الْغَنَمِ فِي سَائِمَتِهَا إِذَا كَانَتْ 40 إلى 20 و100 شاة شاة. ஆட்டை பொறுத்தவரையில ஆடுல புல்லு மேயக்கூடிய ஆடுகளை தான் ஜக்காத்துல என்ன செய்யறது? கணக்கெடுக்கிறது. பால் குடிக்கக்கூடிய ஆட்டை ஜக்காத்துல என்ன செய்யறல? கணக்கெடுக்கிறது இல்லை. அது ஏனைய சொத்துக்கள்ல என்ன செய்யப்படும்? கணக்கெடுக்கப்படும். புல்லு மேயிற லெவல்ல இருக்கிற ஆடுகள் 40 120 வரைக்கும் இருக்குமாக இருந்தால் அவர் ஒரு ஆடு கொடுக்க வேண்டும், ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். 40 ஆடு ஒரு ஆள்கிட்ட இருந்தால் அவருக்கு ஒரு ஆடு கடமையாகி விடுகிறது. فإذا زادت على 20 و100 إلى 200 ففيها شاتان. 120 200 வரைக்கும் ஒரு ஆள்கிட்ட ஆடு இருக்குமாக இருந்தால் அவர் 2 ஆடுகள் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். فإذا زادت على 200 إلى 300 ففيها 3 شياه. 200 300 வரைக்கும் ஒரு ஆள்கிட்ட ஆடு இருக்குது என்றால் அவர் 3 ஆடு ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். 121 ஆடு ஆயிட்டம் என்றால் 2 ஆடு கடமை ஆயிடும். 121 20 200 வரைக்கும். 121 என்றால் 120 என்றால் ஒரு ஆடு, 121 என்றால் 2 ஆடு, 200 வரைக்கும் அதான் சட்டம். 200 300 வரைக்கும் 201 ஆயினாலும் அதுக்கப்புறம் 3 ஆடு என்ன செஞ்சிடும்? அவர் கடமை ஆயிடும். 200 300 வரைக்கும் 3 ஆடு அவருக்கு ஜக்காத் கொடுப்பது கடமை. فإذا زادت على 300 ففي كل 100 شاة. 300 விட கூடுமாக இருந்தால் 300 கூடுமாக இருந்தால் அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு 100க்கும் ஒரு ஆடு வீதம் ஜக்காத்து கொடுக்கும். ஒரு ஆளுக்கு 300 ஆடு இருக்கின்றால் அவர் 3 ஆடு ஜக்காத்து கொடுக்கணும். 301 ஆயிட்டம் என்றால் 4 கொடுக்கும். 400 வரைக்கும் 4 கொடுக்கலாம். 401 ஆயிட்டம் என்றால் அவர் 5 கொடுக்கும். அதுல 500 வரைக்கும் என்ன செய்யலாம்? அவர் 5 கொடுக்கலாம். அப்ப கூடக்கூடிய ஒவ்வொரு 100க்கும் ஒவ்வொரு ஆடு அவர் ஜக்காத்தாக கொடுக்க வேண்டும். فإذا كانت صائمة الرجل ناقصة من 40 شاة شاة واحدة فليس فيها صدقة. ஒரு ஆடு வச்சிருக்கக்கூடிய முதலாளிக்கு
40 விட ஆடு குறையுமா இருந்தார், ஒரு ஆடு குறைஞ்சாலும் கூட அவருக்கு ஜக்காத்து கடமை இல்லை. 40 விட ஒரு ஆடு குறைஞ்சாலும் ஜக்காத்து என்ன இல்லை, கடமை இல்லை. ஆனா அவர் விரும்பினா என்ன செய்யலாம், ஜக்காத்து கொடுக்கலாம். விரும்பினால் அதுல இருந்து கொடுப்பதற்கு தடை கிடையாது. வலா யுஜ்மஉ பைன முத்தஃபர்ரிகின் வலா யுஃபர்ரகு பைன முஜ்தமஇன் ஹஷியத ஸதகதி. ஜக்காத்து கொடுக்கணும்னு பயந்து சேர்ந்து இருக்கிறத பிரிக்கவும் கூடாது, பிரிஞ்சிருக்கிறத சேர்க்கவும் கூடாது. ஜக்காத்து எடுக்கிறதுக்காக அடுத்தாக்கள் ஆட்டையெல்லாம் சேர்த்து ஒரு பட்டியல என்ன செய்யக்கூடாது, எடுக்கவும் கூடாது. ஆனா 2 பேரு என்ன செய்யறாங்க, ஒரு தொழிலை செய்யறாங்க, அவங்க 2 பேருக்கு முடிய மொத்த சொத்தாகத்தான் இந்த ஆடு கிடைக்குது என்றால் அதை நாங்க ஜக்காத்து கொடுக்குற நேரம் பிரிச்சு பார்க்கறது அல்ல, தந்திரமான வேலை பார்க்கறது அல்ல. இப்ப ஜக்காத்து கொடுக்கணும்னா எனக்கு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகணும்ன்றதுக்காக 11 மாசம் வச்சுட்டு இருந்து போட்டு 11ஆவது மாசம் முடிகிறதுக்கு முதல் ஒரு ஆட்டை வித்துட்டால் 39,000 ஜக்காத்து கொடுக்க தேவையில்லைன்னு என்ன செய்யலாது. இப்படி தந்திரமா என்ன செய்யலாம், வேலை செய்ய முடியாது. அது கூடாது. அது மாதிரி பங்குடைமை அடிப்படையில் 2 பேர் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யும் போது அந்த தொழில ஒரு 2 பேருக்கும் பொதுவாக ஆடு கிடக்கிறது என்றால் அதை மொத்தமாக தான் என்ன செய்யணும், கணக்கெடுக்க வேணும். அதை என்ன செய்யக்கூடாது, பிரிக்க கூடாது. அது மாதிரி ஜக்காத்து பெறப்போறாக்கள் கூடுதல் ஜக்காத்தை எடுக்கிறதுக்காக இதுவும் உங்களதானே இதுவும் உங்களதானே இதுவும் உங்களதானு கிடைக்குது, பிரிஞ்சு கிடக்கிறதையெல்லாம் சேர்த்து மொத்தமாக கணக்கு பார்த்து எண்ணிக்கையை கூட்டி எடுக்கவும் கூடாது. وما كان من خليطين فإنهما يتراجعان بينهما بالسوية. 2 பேர் சேர்ந்து ஒரு தொழிலை செய்கிறாங்க, அவங்களுக்கு மொத்தமாக ஆடு கிடக்குது. அந்த ஆட்டில் இருந்து ஒரு ஆடு ஜக்காத்தா போகுது. ஜக்காத்தா போகிற நேரம் ஒரு முகமது அஹ்மது 2 பேர் செய்கிறாங்க என்றால் முகமதுடைய ஆட்டிலிருந்து ஒன்று போய்த்தும் என்றால் அஹ்மது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இடத்துல இருந்து ஒன்று எடுக்கலைன்னு சொல்லலாது. 2 பேருமே என்ன செய்யணும், அதனுடைய பெருமதியை சரியாக பங்கு போட்டு கொள்ளணும். இப்போ அந்த ஆட்டுக்கு 40,000 என்றால் அவர் 20,000 இவருக்கு கொடுக்கணும். முகமது ஆட்டில இருந்து ஒன்று எடுத்தா அகமது ஆட்டையும் சேர்த்து தான் என்ன கணக்கு பார்த்து எடுத்துடி. எனவே அவர் தப்பே இல்லாது 20,000 ரூபாய் என்ன செய்யணும், முகமதுக்கு கொடுக்க வேண்டும். 2 பேரும் சமமாக அதை பங்கு போட்டுக் கொள்ள வேண்டும். வலா யுக்ரஜு மின ஸதகதி ஹரிமா. முதுமை வயதை அடைந்த ஜக்காத்துல என்ன செய்யக்கூடாது, கழிச்சுட போற அதுல இருந்து என்ன செய்யக்கூடாது, அதுல கழிக்க இயலாது. முதுமையா இருக்கின்றதுக்காக கழிச்சுட இயலாது. வலா அவாரின் வலா தைஸ் இல்லா அன் யஷா அல் முஸத்திக். ஆட்டை கணக்கு பார்க்கிற நேரம், ஜக்காத்து கொடுக்க கணக்கு பார்க்கிற நேரம் இது மெலிஞ்சு போயிருக்குது, இது என்ன முதுமை பருவத்தை அடைஞ்சிட்டு இது என்ன குறையுள்ளதா இருக்குது, அதனால இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் கணக்கு பார்க்க தேவையில்லை, நல்லா இருக்கிறத மட்டும் கணக்கு பார்ப்போம்னு என்ன செய்யலாது, கணக்கு பார்க்க இயலாது. எல்லாத்தையும் உண்டா தான் கணக்கு பார்க்க வேணும். அதுல குறை இருந்தாலும் அதையும் சேர்த்து தான் என்ன செய்யணும், மொத்தமாக கணக்கு பார்க்க வேணும். ஆனா ஜக்காத்து கொடுக்கிறவர் இதை தனியா பிரிச்சு அதுக்கு வேற மாதிரி என்ன அதை கொடுக்கறதுக்கோ வேற மாதிரி அதுல இருந்து ஜக்காத்தை எடுக்கிறதுக்கோ விரும்பினால் அதுக்கு என்ன இருக்குது, அனுமதி இருக்கிறது. மொத்தமா ஜக்காத்தை கொடுக்காம இருக்கிறதுக்காக பிரிச்சு போட்டு என்ன செய்யலாது, பார்க்க முடியாது. வஃபிர் ரிக்கதி ருபுல் உஷுர். வெள்ளியை பொறுத்த வரையில 2.5 வீதம் கொடுக்க வேண்டும். வெள்ளியை பொறுத்த வரையில 2.5 வீதம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ஃபஇல்லம் தகுன் இலா 90 வ 100 ஃபலைஸ ஃபீஹா ஸதகா. வெள்ளி 190 இல்லை என்றால் அதுல ஜக்காத் இல்லை. 190 இல்லை என்றால் அதுல ஜக்காத் இல்லை. 190 என்றால் கிட்டத்தட்ட 595 கிராம் என்று சொல்றாங்க. 595 கிராம் வெள்ளி ஒருவரிடம் இல்லை என்றால் அவருக்கு அதுல ஜக்காத்து கடமை இல்லை. இல்ல ஐயஷா ரப்புஹா. ஆனா விரும்பினா அவர் கொடுக்கலாம். விரும்பினா அவர்கிட்ட இருக்கிற பொருளை சுத்தப்படுத்தி கொள்றதுக்காக அவர் ஜக்காத்து கொடுக்கலாம், அதுல தடை கிடையாது. வமன் பலக திந்தஹு மினல் இப்லி ஸதகத்துல் ஜதஅதி. அந்த ஹதீஸ் நீளமா இருக்குது. அந்த ஹதீஸினுடைய அடுத்த துண்டு வேறொரு பகுதியை என்ன செய்து விளங்கப்படுத்துது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த வகுப்பை இதோடு நிறைவு செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இப்போ நாங்கள் அடுத்த வகுப்பில் இந்த ஹதீஸ் ஏனைய பகுதியில் பார்ப்போம். அல்லாஹு தாலா நாங்கள் கற்ற விஷயங்களை நடைமுறைப்படுத்துறதுக்கு உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.